ஹலோ வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் என்ன பக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் நம்பர் அமைச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரானா இருங்க, உங்களுக்கு 2 ஃபோட்டோ சேர்த்த மாதிரி பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் பார்த்தா அதுக்காக பார்த்தோன்னா இப்போ காட்டின மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட சொல்ல அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம் பிக்சர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அப்படி எடிட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம தான் இப்போ அப்படி எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் எடிட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா டூல்ஸ் கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போர்ட்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் பார்த்தா கரெக்டான சைஸில் எடுத்துட்டு பார்த்தா ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஒரு டெம்ப்ளேட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட், இந்த 2 டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போனாலே பார்த்தா அழகாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வீடியோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக பார்த்தா அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தெரியல அப்படின்னா மறக்காம இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எடிட் பண்ணி தெரியலாம். மறக்காம இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தா இந்த ரீல்ஸ் இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இது வரை எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா எடிட் பண்ணி கொடுப்போம். உங்கள் ஃபோட்டோ அமைச்சு விட்டிங்கன்னா மட்டும் போது அவங்கள்ட்ட பார்த்தா எடிட் பண்ணி கொடுப்பேன். மறக்காம எடிட் பண்ணால் மறக்காம மெசேஜ் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வர நான் கஷ்டப்பட்டு மோட்டிவேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன் ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணி அந்த கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி மேலே ஒரு லேசர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தா அந்த இமேஜுக்கான அந்த கட்டமாக இருக்க ஷேப் மட்டும் அழிக்கிறோம். அதனால லேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த கீழே இருக்கிற அந்த இது மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டாக இமேஜ் பார்த்தா அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிங்க. இதே ஒரு கரெக்டாக வச்சுட்டிங்களா? வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா சர்க்கிள் ப்ளூ லைட் அப்படின்னு இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணேன். அந்த லைட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி நடுவில் கரெக்டாக அந்த இமேஜுக்கு தான் சென்டராக பார்த்தா வச்சிங்க. நம்ம கீழே பார்த்தோன்னா ஒரு ஆடியோ பார்த்தா வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கரெக்டாக எப்படி ஆட் பண்ணுற பாருங்கள். இதேமாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப்லாம் நிறைய இருக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணால் வச்சு நான் லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அலைன் பண்ணி வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வச்சுக்கங்க. வெஸ்ட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ இருக்கும். இல்லை ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. அப்புறம் ஸ்டிக்கராக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு மியூசிக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. மியூசிக் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு உங்கள் செகண்ட் இருக்கிற ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இது பார்த்தா நீங்கள் கீழே பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இது பார்த்தா நல்லா இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போ நான் வேறு ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை பார்த்தோன்னா நீங்கள் டேட் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் பார்த்தோன்னா இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணலாம். கீழே இருக்குது பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்தோன்னா இது வைக்கிறது தான் வச்சுக்கங்க. அப்படி இல்லை இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா திருப்பி பார்த்தா கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டிலைட் பண்ணிட்டு பார்த்தோன்னா திருப்பி ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா ஃபால்ஸ் பே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்தா இங்கே ஒரு மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தா கொஞ்சம் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு கீழே இறங்கி வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? எப்படி கரெக்டாக அதுமாதிரி கரெக்டாக வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சைடில் தரண்டே வாங்க. சைடில் தரண்டே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ப்ரௌன் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 வச்சுங்க. நான் வைக்கிற மாதிரி பார்த்தா ஒரு 7 வச்சுங்க. பிளாக் கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துட்டு ஒரு 7 வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிக் ஆப்ஷன் டிக் பண்ணி முடிச்சுருங்க. முடிச்சு பார்த்தா ஆடே ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா ஜஸ்ட் அந்த லோகோ பார்க்கல உங்களுடைய ஃபிச்சரும் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோட ஃபிச்சர் உங்கள் 2 பேர் இருக்கிறவங்க சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் வந்து பார்த்தா இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டோட இமேஜை பார்த்தா இன்னும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட்டு இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த பிளண்டிங் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துங்க. ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா உள்ளே வச்சுங்க. உள்ளே வைக்கிற மாதிரி தான் கரெக்டாக அதேமாதிரி பார்த்தா உள்ளே வச்சுங்க. உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும். அந்த எரேசர் ஆப்ஷன் பண்ணி ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கேன் இமேஜ் பார்த்தா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து அழுகித்து பார்த்தா அதாவது எரேஸ் பண்ணுறது பார்த்தா நம்ம கரெக்டாக இருக்கும். எல்லாம் தப்பு பார்த்தா உள்ளெல்லாம் பார்த்தா எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தோன்னா நல்லா இருக்காது. வைங்களா? அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி வந்து எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எரேஸ் பண்ணுறோம் பாருங்கள். இதேமாதிரி பார்த்தா அந்த ரவுண்ட் சர்க்கிளுக்கு உள்ளே போகாமல் வெளியே மட்டும் அவுட் சைடு மட்டும் பார்த்தா நான் எரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி பார்த்தா எரேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ சென்ட் பண்ணி நான் பார்த்தா ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா?
ஜஸ்ட் மாதிரி எலிமெண்ட் முடிச்சுக்கலாம். அதுக்கு எரேஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள். முடிச்ச பிறகு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பார்த்தா நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா ஃபுல்லாக லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் திருப்பியும் அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸ்மோக் மாதிரி கிடைக்கும். அது பார்த்தா இப்படி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக் வைஸ் நல்லா தெரியும். அதனால அதுக்கோசரம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாலும் லைக் பண்ணி மோட்டிவேஷனோட இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். பிளாக்காக தான் இருக்கும் கீழேயும். ஜஸ்ட் நீங்கள் வேணா அப்போ அதை ஆட் பண்ணிங்க. வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் விட்டுடலாம். ஓகேங்களா, இது ஆட் பண்ணால் கொஞ்சம் நேரத்துலனா கொஞ்சம் லுக் வைஸாக நல்லாயிருக்கும் அப்படின்ற கோசம் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிங்க. வேணான்றவங்க டிஸ்லைக் பண்ணிங்க. அதாவது ஆட் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட்டு கரெக்டாக நான் வயல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணா வச்சுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா கரெக்டாக லைட்டாக அந்த பிளாக் தெரியுற மாதிரி வைங்க. ஃபுல்லாக பிளாக் தெரியுற மாதிரி இருக்காதீங்க. ஜஸ்ட் மேலே லைட்டாக தூக்கிறேன். ஓகே, இந்த சைஸில் இருக்குது. ஜஸ்ட் கீழே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபுல் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கீழே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணி கரெக்டாக இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் கீழே இருக்கேன். கீழே இருக்குன்னா பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே ஓகே பக்கவாக பார்த்துருக்கு. ஜஸ்ட் வந்து சைடில் பார்த்தா ஆட் பண்ணலாம். 4 பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 சைடு இருந்தால் மட்டும் போதும். ஓகே, பேக் மேலே இருந்தால் மேலே டவுனு மேலே இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு நல்லாயிருக்குங்களா. இந்த ஸ்டிக்கருக்கான இமேஜ் பார்த்தோன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இத்தையும் பார்த்தா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர் அதாவது இந்த இமேஜுக்கான லிங்க் பார்த்தா டெலிகிராம் ஜாயின் பண்ணி இதையும் பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இப்படி ஆட் பண்ணுறோம். அதே மெத்தடில் பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி பார்த்தோன்னா ஜஸ்ட் லைட்டாக அதுக்கு ஒரு ஒயிட் கலர் கொடுத்தா இருக்கும் ஷேடோ. ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா கிளிக் பண்ணி கொடுத்து பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்து பார்த்தா லைட்டாக ஒரு 7 இல்லை 6 அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 7 வச்சுக்கலாம். 7 வச்சுங்க. ஒரு 7 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டோட லெட்டராக உயிர் நட்பு அது மாதிரி வந்தால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு டைலாக்ஸ் எதனா வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்றத மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் அந்த டெக்ஸ்டோட ஸ்டைல் பார்த்தா மாற்ற போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த ஃப்ரெண்டு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கரெக்டாக வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து வச்சுங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து பார்த்தா ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த கார்னர் பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. பெஸ்ட்டு பார்த்தோன்னா இருக்கும் அந்த ஃபாண்ட்டு ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீசால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அந்த டெக்ஸ்ட்க்கு நிறைய ஃபாண்ட்ஸ் பண்ணி ஷோ இந்த இதில் பார்த்தா நான் சொல்கிற ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. GLORGR சொல்லிட்டு ஃபாஸ்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஸ்டைலில் பார்த்தா ஃபாண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு எதுனா ஆட் பண்ணிங்க. இந்த ஃபாண்ட்டை பார்த்தா மறக்காமல் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கூட இந்த எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்கிறேன் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எடிட் பண்ணி தெரியல அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை அப்புறம் முடிச்சு மேட்டிக் ஆப்ஷன் போய் டவுன்லோட் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தா சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் கேலரி பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கேலரி பார்த்து இந்த ஃபோட்டோ சேவ் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பார்த்து அந்த ஃபோட்டோ இந்த நியூ பெஸ்ட் ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.